வணக்கம். ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் வந்து ஆனுவல் காலண்டர் வந்து விட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025-26 அதுக்கு உண்டான வந்து டேட் வந்து எக்ஸாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டேட்டாஸ் வந்து நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து அதோட டே டு இசட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். அதோட ஏஜ் என்ன இருக்கணும், ஹைட் என்ன, செஸ்ட் என்ன, அதுக்குண்டான எக்ஸாம் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஈவெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த டேட்டாஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் டயர்ஸ் ஃபேஸ், டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், க்ளோசிங் டேட், மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே டெனட்டிவ் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கொடுக்குறதுல வந்து ரொம்ப கரெக்டான டைமில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதாவது பார்த்து அப்படின்னா 17 நம்பரில் சீரியல் நம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், NIA, SSF அண்ட் ரைஃபிள்மேன் இன் அசாம் ரைஃபிள்ஸ் 2026. ஓகே, ஸோ இது பண்ணால் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இதில் வந்து நடக்க போகுது. நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா October 2025. ஓகே, நவம்பரில் வந்து உங்களுக்கு வந்து க்ளோசிங் ஆயிரும் அப்ளிகேஷன். எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து Jan அண்ட் February 2026. போன முறையே இப்போ ஒவ்வொரு இயர் வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரியில் முடியும், இல்லாட்டி பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகி மார்ச்சில் முடிஞ்சிடும். ஸோ இந்த இயர் அதாவது 2026 பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரியில் முடிகிற மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ஊர்ஜினப்படுத்துறதுக்கு உண்டான தகவல். ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பேசிக்கான வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும், அதுக்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நம்ம எல்லோரும் இந்தியன் சிட்டிசன். ஸோ இதுக்கு வந்து பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 23க்குள்ளே இருக்கணும். எல்லா இயரும் வந்து சேமானது தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது SC STக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்போ 23 + 5 வந்து 28 வரலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகே, ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து 23 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 26 வரலும் ஓபிசிக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் குவாலிஃபிகேஷன். ஸோ இது வந்து லாஸ்ட் இயரோட நோட்டிஃபிகேஷனோடது. ஸோ இது நம்ம பெருசாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். பெருசாக இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், அவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி தான், மஸ்ட் ஹேவ் பாஸ்டு, இது மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணாவே வந்து போதுமானது. இதே உங்கள்கிட்ட வந்து NCC சர்டிஃபிகேட் இருந்தால் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. NCC சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா C சர்டிஃபிகேட் இருந்தால் வந்து 5% வந்து மார்க் வந்து கிடைக்கும். ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 5% அப்படிங்கிறது 16-8 மார்க் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து B சர்டிஃபிகேட் இருந்தால் 3% மார்க்கும், A சர்டிஃபிகேட் இருந்தால் 2% மார்க்கும் வந்து NCC பொறுத்தளவு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே வந்து இதை மென்ஷன் பண்ணிடணும், என்கிட்ட வந்து NCC சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிறத. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடக்க போகுது ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் நடக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபிசிக்கலோடு சேர்த்தே வந்து மெடிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி மெடிக்கல் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா BEE கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இதில் வந்து ஒரே பேப்பர் தான் நடக்கும். ஓகே, இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 2 மதிப்பெண்கள். ஸோ இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் A, பார்ட் B, பார்ட் C, பார்ட் D அப்படின்னு சொல்லி 4 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின், அதுக்கப்புறம் GKல பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின், மேக்ஸில் வந்து 20 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னு இயற்கையை பார்த்தணும். அப்படி பார்த்தோன்னா வந்து மொத்தமாக வந்து 20 கொஸ்டினுக்கு வந்து 40 மார்க்கு. ஸோ மொத்தமாக டோட்டலாக பார்த்தோன்னா 160 மதிப்பெண். உங்களுக்கு வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஒரு 60 மினிட்ஸில் வந்து இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இன்னும் இதில் முக்கியமான தகவல்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து தமிழில் வந்து எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தவறான கேள்விகளுக்கு வந்து 0.25 கால் மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து குறைப்பாங்க. எக்ஸாம் அந்த எந்த கேள்வி அட்டன் பண்ணலைன்னா உங்களுக்கு மார்க் கூடவும் கூடாது, குறையவும் குறையாது, அப்படியே இருக்கும். பட் அட்டன் பண்ணி சரியாயிடுச்சு அப்படின்னா வந்து 2 மார்க்கும், தவறாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் மதிப்பெண் மைனஸும் பண்ணுவாங்க. அதாவது டோட்டல் எப்படின்னா நீங்கள் எடுக்கிற டோட்டல் மார்க்கில் எவ்வளோ மைனஸ் ஆகுதோ அதை எவ்வளோ மைனஸ் கொஸ்டின் இருக்கோ அதை வந்து கால் மதிப்பெண்ணாக மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அடுத்தது PET ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதே ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8 நிமிஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்கள் இதை பண்ணணும். மற்ற பற்றி நீங்கள் லடாக்கு இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணுற அவசியம் கிடையாது. அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் PSCயில் பொறுத்தளவு வந்து ஹைட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேல் வந்து 170 சென்டிமீட்டர்ஸ், எல்லா கேண்டிடேட்டும் வந்து 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இதே வந்து நீங்கள் STயை வந்து சேர்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருவாங்க. SCக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 162 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஃபீமேல் வந்து 150 சென்டிமீட்டர் வந்து இருந்தால் போதுமானது.
அடுத்தது மார்பளவு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து நார்மலாக வந்து 80 சென்டிமீட்டர், சாதாரண நிலையில் 80 சென்டிமீட்டரும், எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகி 85 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இது வந்து மினிமம் வந்து 85 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இதே வந்து எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 76 இருக்கணும், சாதாரண நிலையில் 76ம், விரியும் போது வந்து 5 சென்டிமீட்டர் கூடி 81 வந்து மாறணும். வந்து இதில் மெடிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் ரிகார்டிங்கும் வந்து நான் என்னோட சேனலில் வந்து நிறையான வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து +2 டிகிரி இதெல்லாம் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா வந்து அதையும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ஹையர் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா ஏன்னா இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஏற்கனவே வந்து அங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து NOC கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் காட்டுறதுனா காட்டலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் காட்டினாவே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், இதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இப்போயே எடுத்துட்டிங்கனாலும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ NCC வேலிட் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து OBC சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் முன்கூட்டியே இப்போயே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைன்னா வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் புதுசு எடுத்துக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து ஒன்று அப்ளை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான தகவல். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அது சம்மந்தமான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.